தொண்டர்கள் மக்களின் ஆதரவை இழந்த டிடிவி தினகரனின் கருத்தை யாரும் பொருட்படுத்த மாட்டார்கள் என எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர்.பி. உதயகுமார் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், சுயநலத்தில் உண்மை முகம் வெட்ட வெளிச்சமாகியுள்ளது. எப்போது ஒருவர் திமுகவையும் ஸ்டாலினையும் பாராட்டி புகழ்ந்து பேசுகிறாரோ அப்போதே அவர் அதிமுக பற்றி பேச தகுதியை இழந்து விடுகிறார்கள் என்றார். மன்னர் ஆட்சியை அழித்து மீண்டும் ஜனநாயகத்தை மலரச் செய்ய எடப்பாடி பழனிசாமி இயக்கத்தை மீட்டு தொண்டர்களுக்கும் மக்களுக்கும் பாதுகாப்பு அரணாக உள்ளார் என்றும், மக்களால் புறக்கணிக்கப்பட்டு அது பொறாமையாக மாறி இன்றைக்கு ஒரு தனிநபர் அரசியல் காழ்ப்புணர்ச்சியால், பொறாமையால், இயலாமையால் பேசி வருவதை யாரும் பொருட்படுத்தவில்லை என்றும் கூறினார். மேலும் தமிழகத்தில் யார் முதலமைச்சராக வர வேண்டும், வரக்கூடாது என்று தமிழ்நாட்டு மக்கள்தான் தீர்ப்பு சொல்ல வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். எப்போது ஒருவர் திமுகவையும் முதலமைச்சர் ஸ்டாலினையும் பாராட்டி புகழ்ந்து பேசுகிறாரோ அப்போதே அவர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற மாபெரும் மக்கள் இயக்கத்தை பற்றி கருத்து சொல்லும் தகுதியை இழந்துவிட்டார் என்பதுதான் உண்மையான நிதர்சனமான மக்களினுடைய தொண்டர்களுடைய தீர்ப்பாகும். தமிழ்நாட்டின் முதலமைச்சராக 2026 சட்டமன்ற தேர்தலிலே யார் வர வேண்டும் என தன் தொண்டர்களின் நம்பிக்கை இழந்து மக்களின் நம்பிக்கை இழந்து மக்களால் நிராகரிக்கப்பட்ட தனி ஒரு நபர் கருத்தை மக்கள் யாரும் பொருட்படுத்த போவதில்லை. தமிழ்நாட்டில் தன்னுடைய ஆளுமையின் தோல்வியினாலும் தன்னுடைய தொடர் இயலாமையினாலும் தான் வகுக்கிற திட்டங்களினுடைய தொடர் தோல்விகளினாலும் மக்களால் புறக்கணிக்கப்படுவதாலும் தற்போது பொறாமையாக அது மாறி தனிநபர் காழ்ப்புணர்ச்சியால் இன்றைக்கு பொறாமையின் உச்சத்திற்கே சென்று தன் நிலை மறந்து தனிநபர் விமர்சனங்களை தன் இயலாமையின் ஆற்றாமையின் வெளிப்பாடாக கருத்து தெரிவித்திருப்பதை யாரும் பொருட்படுத்தவில்லை.